வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம தமிழ் வீட்டை விட்டு போயிட்டாங்க. இனி கம்பெனி பொறுப்புலையும் வீட்டு பொறுப்புலையும் நான் இல்லை. இனி ஜனகம்மா வாழ்க்கையில் என்னால் பிரச்சனை வரக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும். என்னால் இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால் தாங்கிக்க முடியாது. அதுக்காக நான் இப்படி ஒரு விபரீத முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தமிழை காணாமல் அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சி போகிறாங்க. சிபி ஒரு கட்டத்தில் கிணத்துக்குள்ளே விழுந்து ஒரு பொண்ணு தற்கொலை செய்து கிட்டாங்க அப்படின்னு அதிகாரியாக நம்ம சிபியை வர வச்சு அது இவங்களா பாருங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சிபி அப்படி மனசை கல்லாக்கிக்கிட்டு இது என்னோட தமிழாக இருக்காது அப்படின்னு அந்த அப்படியே நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அது தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. அதே நேரத்தில் தமிழ் நீ எங்கே இருக்க, ஐ லவ் யூ தமிழ், இப்போ சொல்லுறேன், என் மனசில் நீ தான் இருக்க தமிழ், நீ இல்லாமல் ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது தமிழ் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே இருந்த ஆழமாக சிவி கத்த தொடங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தமிழ் சிவி பக்கத்திலே சேர்ந்துறாங்க. அதோட பார்த்தோன்னா தன்னோட காதலை நம்ம தமிழ்கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க. ஜனகம்மா உன்னால் எனக்கு எந்த ஆபத்தும் வராது, அதனால் கண்டிப்பாக நீ எங்களை விட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது தமிழ், நீ இல்லாமல் சிவி எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா, அவன் மனசுக்குள்ளே நீ தான் இருக்க அப்படின்னு அந்த இடத்துல சிபியின் காதலை உணர வைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம சிபி தமிழை காணலை. அவள் அவங்க அம்மாவுக்கு அவுட் ஹவுஸுக்கு எங்கேயாவது போயிருப்பா அப்படி இப்படின்னு யோசித்து பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எங்கேயும் போகலை. அதோட ஆஃபீஸில் அந்த லெட்டரை படிக்கிறாங்க. நான் கம்பெனி பொறுப்பில் வீட்டு பொறுப்பு எல்லாத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்தே நான் விலகிக்கிட்டேன், இனிமேனா வரமாட்டேன், என்னால் உங்கள் குடும்பத்தில் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல எழுதி வச்சுருக்காங்க. இதை படித்த உடனே நம்ம சிபி அப்படியே அரண்டு போகிறாங்க. அடடா, உண்மையாட்டே எங்களை விட்டு போயிட்டா, அவள் இருக்க நேரம் எனக்கு அவள் அருமை தெரியலை. ஆனால் இப்போ கம்பெனியில் இந்த ஒரு மீட்டிங் இருக்குது, அதுவும் அவள் இல்லாமல் எப்படி நடக்க போதோ தெரியல. அதை விட எல்லா பொறுப்பும் அவளோட முக்கியத்துவமாக தான் நடக்கும். இப்போ என்ன பண்ணடா, இது தெரிஞ்சால் எங்கள் ஜனகம்மா அவன் மேலே உயிரே வச்சுருக்காங்க. இது வரைக்கும் யாருக்கு மேலேயும் வச்சிடாத நம்பிக்கையை தமிழ் மேலே வச்சுருக்காங்க. அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. இப்போ தமிழை எங்கே போய் நான் தேடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம சிபி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சேதுட்டையெல்லாம் சொல்கிறாங்க, இந்த விஷயம் நம்ம ஜனகம்மாவுக்கு தெரியக்கூடாது. ஜனகா ஜானு தெரிஞ்சுனா அவள் ரொம்பவே வருத்தப்படுவா. அவள் மேலே தமிழ் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ நம்ம தமிழை எங்கே போய் இப்போ தேடுவோம் அப்படின்னு சொல்ல நேரம் சிஸ்டரை கண்டிப்பாக நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், நீங்கள் கவலைப்படாதுங்க மச்சான் அப்படின்னு அந்த இடத்துல சேது சொல்லிடுறாங்க. அதோட பார்த்தோன்னா தமிழ் இருக்க நேரம் அவருக்கு வேல்யூ தெரியலை. இப்போ பார்த்தியா சிபி எப்படி நடுங்கி நிற்கிறான் அப்படின்னு கேடியும் சேதுவும் பேசிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழ் எங்கே போயிட்டா, அவள் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு நல்லது நடக்கணும், என்னால் பிரச்சனை அப்படின்னு அந்த இடத்துல தமிழ்கிட்ட அந்த சாமியார் குறி சொன்னனால தான் இவள் வீட்டை விட்டு போகக்கூடிய முடிவை எடுத்திருக்கா. அதுவும் இந்த வீட்டுக்காக தான் தமிழ் எடுத்திருக்கா. இந்த வீட்டில் இருந்தால் அவளால் ஜானு அம்மா வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த சாமியார் சொன்னனால தான் இப்படி ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்கா அப்படின்னு அந்த இடத்துல பேரஞ்சது கணங்க நம்ம தமிழ் நம்ம அவள் எவ்வளோ நல்ல விஷயத்த செய்திருக்கா. ஆனால் அதெல்லாம் விட்டுக்கிட்டு அவளை எப்போவுமே நம்ம கரிச்சு கொட்டிகிட்டே இருந்தோம். இப்போ ஒரே அடியாக நம்ம வாழ்க்கையை விட்டு பேய்கிட்ட அவளை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிக்கணும். அவள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியலை அப்படின்னு அந்த இடத்துல துடிச்சு போகிறாங்க. அதோட பார்த்தோன்னா தன்னோட காரை எடுத்துக்கிட்டு தமிழை தேடி அங்கிட்டு இங்கிட்டுன்னு போகிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என்னோட மனைவி தமிழரசியை காணலை அப்படின்னு சொல்ல நேரம் அதிகாரிங்க ஒரு பிணம் கிணத்துக்குள்ளே விழுந்து இறந்துருக்கு, ஒரு லேடி பிணம் இருக்குது, அது உங்கள் மனைவியா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தமிழ் தான் தமிழாக இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல துடிச்சு போகிறாங்க. சிபி அங்கே போய் பார்த்துக்கிட்டு இது என்னோட தமிழாக இருக்காது அப்படின்னு அந்த இடத்துல அழுதுட்டு அப்படியே புறமுருக காட்டி அப்படியே ஓடுறாங்க. வேற
வழி இல்லை, நம்ம தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இப்போ பார்த்துக்கிட்டு இது என்னோட தமிழ் இல்லை, தமிழுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது, அவன் நல்லா தான் இருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா நம்ம தமிழுக்கு வந்து கடவுளே எதுவுமே ஆகக்கூடாது, அவள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க முடியலை. அவள் இருந்த மட்டுக்கு எல்லாத்தையும் அவள் கம்பெனி முதல் வீடு முதல் எல்லாத்தையும் அவள் கைவசம் நல்லாவே பார்த்துக்கிட்டா. ஆனால் இப்போ அவள் இல்லாமல் எதுவுமே என்னால் செய்ய முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் ரோட்டில் இருந்து கத்துறாங்க, தமிழ் ஐ லவ் யூ, நீ எங்கே இருக்க தமிழ், நீ வேணும், நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாசத்தோடு வந்து கத்துறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா ஒருத்தங்க தமிழை வந்து வேகமாக வந்து ரோட்டில் துரத்திக்கிட்டே வராங்க. நம்ம தமிழ் ஓடி வந்து நம்ம சிபிக்கு மேலே வந்து அப்படியே விழுறாங்க. அதோட பார்த்தோன்னா எங்கே தமிழ் போன, என்ன ஆச்சு, நீ எதுக்காக எங்களை விட்டு போகணுன்னு நினச்ச, அந்த சாமியார் சொன்னதுனால கண்டிப்பாக ஜானுவுக்கு ஒன்றால் பிரச்சனை அப்படின்னு நினச்சி தானே நீ இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து தப்பிச்சு போக நினச்ச அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், ஆமாம் சிவி சார், எனக்கு வந்து வேறு வழி தெரியலை, என்னால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சேனே தவிர உங்கள் குடும்பத்தில் என்னால் பிரச்சனை அப்படின்னு வந்து அந்த சாமியார் சொன்னதை நான் ஏற்றுக்கிடவே முடியாது, அதனால தான் நான் வந்து இங்கேருந்து யாருக்கும் வந்து பிரச்சனை படுத்தண்டா அப்படின்னு வந்து இங்கேருந்து போனேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நீ இல்லாமல் போனாதான் தமிழ், எங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம், இந்த கம்பெனியெல்லாம் நீ வந்த பிறகு தான் இவ்வளோ நல்லா வந்து நடந்திருக்கு, என்னோடய வாழ்க்கையும் எடுத்துக்கிட்டால் நான் வந்து ஒரு பொறுப்பு இல்லாதவனாட்டு இருந்த என்ன நீ பொறுப்புள்ளவனா ஆக்கியிருக்க தமிழ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உணர்றாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தமிழ் ஐ லவ் யூ அப்படின்னு வந்து தன்னோட காதலை வந்து சிபி வந்து தமிழுக்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம தமிழுக்கு வந்து தெரிஞ்சு அப்படியே அரண்டு நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜனகாமாட்ட வா போகலாம், உன்னை கொண்டு ஒப்படைக்கணும் அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் சிபி போன உடனே ஜானுக்கிட்ட, இந்த பாரு ஜானு, அந்த சாமியார் குறி சொன்னார்ல, இவளால் பிரச்சனை வரும்னு சொன்னனால இவன் நம்மளை விட்டெல்லாம் போக நினச்சிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. என்ன சொல்கிறிய அப்படின்னு வந்து சிபிட்ட கேட்க, ஆமாம், இந்த தமிழ் நம்மளை விட்டு வந்து போக நினச்சிட்டா, ஆனால் ஒரு கட்டத்தில் நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அவங்க பேச்சில் உள்ள நடுக்கம் எல்லாம் வந்து நம்ம ஜனகம்மா வந்து பார்க்குறாங்க. இந்த பாரு தமிழ், நீ இல்லாமல் இந்த சிபி இருக்க முடியாது, இப்போ சிபி வந்து உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு நீனே பார்த்துக்கிட்டல, அவ்வளோ தூரம் பாசம் வச்சுருக்கான், அவன் உனக்கு ஒன்றுனா துடித்த துடிப்பு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜனகம்மா வந்து சொல்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, உன் மேலே நான் வச்ச பாசம் மட்டும் என்றைக்குமே பொய்யாகாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜானு தமிழ் கையை பிடிச்சி வச்சு சொல்லுறாங்க. நம்ம வந்து கண்டிப்பாக உன்னை நான் வந்து எந்த விஷயம் நடந்தாலும் சரி ஒன்று நான் வெறுக்க மாட்டேன் தமிழ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், எல்லாம் ஓகே தான் அம்மா, நான் உங்கள் பேத்தி அப்படின்னு உள்ள விஷயத்த மட்டும் தான் மறைச்சேன், அந்த உண்மை தெரிஞ்சால் நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க.